ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு சனா ஸ்டோரி டைம். ஒரு அழகான காட்டுல ஒரு குட்டி முயலும் ஒரு அமைதியான ஆமையும் வாழ்ந்துட்டு வந்தாங்களாம். அந்த முயலுக்கு தான் தான் எப்பவும் வேகமா ஓடுறோம் அப்படின்னு ஒரு கர்வம் இருந்துச்சாம். அதனாலேயே அந்த முயல் எப்பவும் அந்த அமைதியான ஆமைய கேலி பேசிக்கிட்டே இருந்துச்சாம். இப்படி இருக்க ஒரு நாள் முயல் அந்த ஆமைய தோற்கடிக்கணும்னு தன் மனசுல நினைச்சுதான். அதனால அந்த ஆமை கிட்ட போய், உனக்கும் எனக்கும் இடையில ஒரு ஓட்டப்பந்தயம் இன்னைக்கு வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டுச்சான். அத கேட்ட ஆமை சரின்னு அந்த பந்தயத்துக்கு ஒத்துக்கச்சான். முயல் தான் தான் ஜெயிக்க போறோங்கிற கர்வத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சான். அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்ட மாதிரி ஒரு குறிச்ச நேரத்துல ஓட்டப்பந்தயத்தை ஆரம்பிச்சாங்களாம். முயல் வேகமா முன்ன ஓடி ஓடி போயிட்டு இருந்துச்சான். பின்னால ஆமை மெது மெதுவா நடந்து நடந்து போயிட்டு இருந்ததாம். கொஞ்ச தூரம் வேகமா ஓடி போனதும் முயல் திரும்பி பார்த்துச்சான். அது கண்ணுக்கு ஆமை தெரியவே இல்லையா. உடனே முயல் நினைச்சுதான், ஆமை பொறுமையா தானே நடந்து வரும், நம்ம ஏன் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்க கூடாதுன்னு ஒரு மரத்துக்கு அடியில படுத்து தூங்கிருச்சான். இந்த பக்கம் ஆமை தான் பொறுமையா நடந்தாலும் எதை பத்தியும் கவலைப்படாம முன்னேறி நடந்து போய்கிட்டே இருந்தது. ஆனா நல்லா தூங்கி எழுந்திருச்ச முயலோ கண் முழிச்சதும் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஆமை தெரியாததால, ஆமை இன்னும் வரல போல இருக்கே, அப்ப நாம தான் ஜெயிக்க போறோங்கிற சந்தோஷத்துல திரும்பவும் தன்னோட இலக்க நோக்கி வேகமா ஓட ஆரம்பிச்சுது. ஒரு வழியா இறுதி இலக்க அடைஞ்ச முயல் தனக்கு முன்ன அங்கே ஆமை நிக்கிறத பார்த்ததும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னதான் வேகமா ஓடுனாலும் தன்னோட கர்வத்தாலையும் சோம்பேறித்தனத்தாலையும் ஆமை கிட்ட தோத்ததுனால தன்னோட தவற உணர்ந்து ஆமை முன்னாடி தலை குனிஞ்சு நின்னுச்சா முயல். ஆனா ஆமையோ முயல் தன்னை கேலி செஞ்சது எதையும் மனசுல வச்சுக்காம தான் தான் இந்த பந்தயத்துல ஜெயிச்சோங்கிற கர்வமும் இல்லாம எப்பவும் போல முயல் கூட சந்தோஷமா பேசிச்சான். அன்னையில இருந்து முயல் ஆமைய கேலி பண்றத விட்டுட்டு ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களா வாழ்ந்து வந்தாங்க. ஓகே குட்டீஸ், இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம யாரையும் கேலி பண்ண கூடாது. கர்வமா இருந்தோம்னா தோல்விதான் ஏற்படும். மெதுவாவும் சீராவும் ஒரு காரியத்தை தொடர்ந்து செஞ்சா கண்டிப்பா வெற்றி அடைவோம். பாய் பாய் குட்டீஸ், அடுத்த ஸ்டோரியில பார்க்கலாம்.